நாம உணவு இப்போ வந்து நாம செய்ற எல்லாமே நம்முடைய உடல் நலத்திற்கு ஆரோக்கியத்தை தருவதாக இருக்க வேண்டும். நாம என்னெல்லாம் செய்றோம் அப்படின்னா, நம்முடைய உணவு முறை, அப்புறம் நம்முடைய உறவு முறை. நம்முடைய உணவு முறை நமது உடல் ஆரோக்கியத்திற்கு காரணமாக இருக்க வேண்டும். நாம சாப்பிடுற சாப்பாடு, அப்புறம் நாம செய்ற உடற்பயிற்சி, அதுவும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு காரணமா இருக்கணும். அப்புறம் வந்து உறவுமுறை. நாம வந்து மத்தவங்ககிட்ட எப்படி பழகுறோம்? எந்த மாரியான நண்பர்கள வச்சிருக்கோம்? எந்த மாரியான குடும்பத்தினர்களோடு நாம் வசிக்கின்றோம்? இது எல்லாமே நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு காரணமா இருக்குது. அது மாரி நம்ம எந்த எந்த மாரி தூங்குறோம்? நல்லா தூங்குறோமா? ஆழ்ந்து அசந்து தூங்குறோமா? நிம்மதியா தூங்குறோமா? அப்ப இதுவும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு காரணமாக இருக்கிறது. அப்புறம் வந்து நம்ம விளையாடுறோமா? விளையாண்டா உடல் ஆரோக்கியத்திற்கு அது காரணமா இருக்கும். அப்போ உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு ஏற்படுத்துகிற விளையாட்டு எதுனா, நீ விளையாடாம இருந்தாலே போதும். அது உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு. விளையாண்டா மட்டும் அது உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மை ஏற்படுமா? நம்ம விளையாடுகிற முறையும் இருக்கு. எப்படி இப்போ வந்து நீங்க விளையாடும்போது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டி, எ அவமானப்படுத்தி திட்டி விளையாடுறது. அப்புறம் முரட்டுத்தனமா விளையாடுறது. அ இப்போ கால்பந்து விளையாட்டுல ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க. அப்புறம் கபடி விளையாட்டுல ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க. உதைப்பாங்க. கபடி விளையாட்டு அந்த மாரி முரட்டுத்தனமா விளையாடுறது. அது மாரி பண்ணும்போது அது ஒரு அவமானமா இருக்கும். ஒரு முரட்டுத்தனமா ஒருத்தர நம்ம வந்து வளைச்சு பிடிக்கும்போது, அது வந்து அந்த மாரி அது ஒரு அவமானத்த ஏற்படுத்தும். அது வந்து இருந்த அப்ப அதெல்லாம் கூட உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு ஏற்படும். அப்புறம் உணவு முறை, உ உறவு முறை, தூக்கம், விளையாட்டு இப்படி நெறைய விஷயங்கள் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு காரணமா இருக்குது. அதே நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை வந்து எல்லாமே நமது உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு ஏற்படுத்துற மாரியே இருக்கு. நாம சாப்பிடுற சாப்பாடு வந்து நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தீங்கு ஏற்படுத்துது. நம்முடைய உ அதாவது நம்முடைய உணவு முறை வந்து நம்ம இப்போதைய இயந்திர அறிவியல் உலகில் மக்களுடைய உடல் நலத்திற்கு தீங்கு ஏற்படுத்துது. அது மாரி உறவு முறை. நம்ம பழகுற பழக்கம். அதாவது ரொம்ப மகிழ்ச்சியா யார்ட்டயும் பழகுறதும் கிடையாது. சிரிக்கிறது கிடையாது. அ அப்புறம் இந்த மாரியான பழக்கங்கள்லாம் வந்து அப்புறம் ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்கிறவங்க மாரி காட்டிக்கிறவங்க எல்லாரும் எப்படி பழகுறாங்க அப்படின்னா, ஒருத்தர் கெட்ட வார்த்தையால நல்லா திட்டிக்கிறாங்க. அத சகஜமா ஏத்துக்கிறவங்களால மட்டும் தான் இந்த மத்தவங்ககிட்ட சிரிச்சு பேசுறது, சந்தோஷமா இருக்கிறது, இதெல்லாம் வந்து சாத்தியமா இருக்கு. நீ இப்ப இந்த இயந்திர அறிவியல் உலகுல வந்து நீங்க மனிதர்களோட நல்லா பேசி, மத்தவங்களோட நல்லா பேசி, சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும்னா, அது எப்படி அது சாத்தியமா இருக்குது அப்படின்னா, நல்லா கெட்ட வார்த்தை பேச தெரிஞ்சிருக்கணும். ஒருத்தர அவமானப்படுத்தினாலும், அத வந்து சகிச்சுக்க தெரியணும். அத வந்து ஒரு பெரிய இதுவா எளிதாக எடுத்துக்கொள்ள தெரிஞ்சா மட்டும்தான், உங்களுக்கு உறவுமுறை வந்து இப்ப வந்து உங்களுக்கு வந்து உறவுமுறைய ஏத்துக்கிற மனப்பான்மை இருக்கும். நீ இல்ல எனக்கு கெட்ட வார்த்தைகள்னாலே பிடிக்காது. மரியாதையா பேசணும் அப்படின்னா, நாம நெறைய பேசுறதையே குறைச்சுக்கணும். குறைச்சுக்கிட்டு அமைதியா இருந்தா தான் அது முடியும். அப்போ இப்போ உள்ள உறவுமுறை எல்லாமே உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு ஏற்படுத்துறதா இருக்குது. அப்புறம் நம்ம இன்னைக்கு தூங்குற தூக்கங்கள், பழக்கவழக்கங்கள், மொபைல் ஃபோன் பார்க்கறது, இப்படி எல்லா பழக்கவழக்கமுமே நம்மளோட உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு ஏற்படுத்துறதா இருக்குது. அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாம வாழ்க்கையில கடைபிடிக்கிற அத்தனை நடைமுறைகளும் நமது உடல் ஆரோக்கியத்திற்கு அ உதவி செய்வதாக இருக்க வேண்டும். நம்முடைய உணவா இருக்கட்டும், நாம உண்ணுகிற உணவு, நாம் செய்கின்ற உடற்பயிற்சி. இப்ப செய்ற உடற்பயிற்சிலாம் வந்து உடம்ப சூடாக்கிடும். இப்போ வந்து ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி பண்றாங்க. அந்த உடற்பயிற்சிலாம் வந்து நெறைய பக்க விளைவுகள ஏற்படுத்தும். அது செஞ்சுட்டா ஒருத்தரோட உடம்பு ஆரோக்கியமாயிடும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஒரு யோகாசனத்த பண்ணாக்கா உடல் ஆரோக்கியமாகும். நன்மை தான் ஏற்படும். யோகாசனம் பண்ணாக்கா கண்டிப்பா நன்மை தான் ஏற்படும். தீங்கு ஏற்படவே ஏற்படாது. பக்க விளைவுகள் அதுல இருக்கவே இருக்காது. அப்படின்னு உறுதியா சொல்லலாம். ஆனா ஒரு ஜிம்முல போய் நீங்க உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா, அதுல நெறைய பக்க விளைவுகள் இருக்குது. அ அதனால வந்து உடலுக்கு ரொம்ப விவரமா இருந்தா மட்டும் தான் அத வந்து செய்யணும். ரொம்ப அப்படியே விவரம் இல்லாம ஒரு இருந்து அது செய்வதாக இருந்தால் அதிகமா செய்யக்கூடாது. ஒரு கொஞ்சம் தான் செய்யணும். அ ரொம்ப அதிகமா போம்போது அதுக்கு நல்ல விவரம் வேணும். விவரம் இல்லாம அத செஞ்சா அதுல நெறைய பக்க விளைவுகள் இருக்குது. அ அதனால பக்க விளைவுகள்னா எலும்பு தேய்மானம், அப்புறம் வந்து உடம்பு சூடாயிரும். அதுவே உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு ஏற்படுத்தும்.
அப்போ நம்ம செய்கிற உடற்பயிற்சி கூட உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு ஏற்படுத்துவதாக இருக்குது. நம்மளோட தூக்கம், அப்புறம் உறவுமுறை, பழக்கவழக்கங்கள், உணவு முறை, இப்படி எல்லாமே உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு ஏற்படுத்துவதாக இருக்கிறது. அப்போ நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னா, நாம எந்த செயல் செஞ்சாலும் அது நமக்கு நமது உடல் நலத்திற்கு எதிராக இருக்கவே கூடாது. அப்படிங்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கணும். இப்போதைய பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கை என்னவா இருக்குனாக்கா, எந்த செயல் செஞ்சாலும் அவர்களுடைய உடல் நலத்திற்கு எதிராக போய் முடிகிறது. உடல் நலத்தை கெடுப்பதாக இருக்கிறது. உணவு முறையாக இருக்கட்டும், உறவு முறையாக இருக்கட்டும், தூக்கமாக இருக்கட்டும், அல்லது விளையாட்டு, அல்லது ஆக எந்த ஒரு நடைமுறை எடுத்துக்கிட்டாலும் அது உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது. அப்போ நாம் கஷ்டப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கணும். எப்படின்னா, நாம் எந்த செயல் செஞ்சாலும் அது நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு ஏற்படுத்துவதாக இருக்கக்கூடாது. அப்புறம் அடுத்ததாக என்ன பண்ணால், நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அது நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாக இருக்க வேண்டும். அது அப்படின்னு அப்புறம் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் தொடர்ச்சியாக செய்யணும். உடல் ஆரோக்கியத்திற்கு உதவும் என்று நாம் செய்யக்கூடிய நாம் அப்படி நிறைய ஒவ்வொரு நாளும் பல்வேறு செயல்களை செய்யணும். இது மட்டும் செஞ்சால் போதும், உடற்பயிற்சி மட்டும் செஞ்சால் போதும், அதாவது யோகாசனம் மட்டும் செஞ்சால் போதும், உடல் ஆரோக்கியமாயிடும் அப்படின்னு நினச்சிக்க கூடாது. வெறுமனே காய்கறி, பழங்கள், பச்சை காய்கறிகள், பழங்கள் இதை மட்டும் சாப்பிட்டா போதும், நம்ம உடல் ஆரோக்கியமாயிடும், உடற்பயிற்சியெல்லாம் பண்ண தேவையில்ல அப்படின்னு விட்டுறக்கூடாது. வெறும் உடற்பயிற்சி மட்டும் பண்ணால் போதும், அல்லது பழங்கள், காய்கறிகள் எடுத்துக்கலாம், அதோட நம்ம மற்றவங்ககிட்ட எப்படி வேணாலும் பேசிட்டு போகலாம், கெட்ட வார்த்தை போட்டு, நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாயிடும் அப்படி கிடையாது. நம்ம உடற்பயிற்சியும் பண்ணணும், அதாவது யோகாசனம் பண்ணணும், உடலுக்கு ஆரோக்கியம் தருகிற பச்சை காய்கறிகள், பழங்களையும் சாப்பிட்ணும், கீரைகள் சாப்பிட்ணும், அப்புறம் கிழங்குகள் சாப்பிட்ணும், அதோட மற்றவங்ககிட்ட நல்லாவும் பழகணும். அது மாதிரி இது 3 பண்ணால் போதுமா? தூக்கம் நல்லா தூங்கணுங்கிற அவசியம் இல்லையா? அப்போ நல்லா தூங்கவும் செய்யணும். அப்போ எல்லா ஒத்துழைப்பும் இருந்தால் தான் ஒரு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்படின்னா எல்லா ஒத்துழைப்பும் தினந்தோறும் நமக்கு கிடைக்கணும். நாம் அதை தினந்தோறும் பழகணும். நல்ல உறவுமுறைகள், அப்புறம் நல்ல உணவு முறை, இது தினந்தோறும் நமக்கு தேவை. ஊட்டச்சத்து உள்ள நல்ல உணவு தினமும் தேவை. அது மாதிரி நல்ல பழக்கவழக்கம், நல்ல யோகாசனம், அது தினந்தோறும் நம்ம இன்னைக்கு செஞ்சாதான் ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு காரணமாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அப்படின்னா அந்த காரணங்களை நாம் இன்னைக்கு செஞ்சால் இன்னைக்கு நல்லா இருப்போம், நாளைக்கு செஞ்சால் நாளைக்கு நல்லா இருப்போம். சிலர் செய்வாங்க, ஆமாம் நம்ம இன்னைக்கு உடற்பயிற்சி, உதாரணத்துக்கு ஒரு உடற்பயிற்சி ஒருத்தர் நான் இன்னைக்கு செய்வேன், ஆனால் எல்லா நாளும் செய்வேன்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டு சிலர் எந்த ஒரு பழக்கத்தையும் கடைபிடிப்பதற்கு தயங்குவாங்க. ஆமாம் 2 நாள் செய்வேன், அப்புறம் பண்ணாமல் விட்டுருவேன். 2 நாள் செஞ்சாலும் அந்த 2 நாள் நமக்கு நன்மை கிடைக்குதே அப்படின்னு நினைக்கணும். இன்னைக்கு நாம் செய்கிறோம்ல, அப்போ இன்னைக்கு எனக்கு நன்மை கிடைக்குதுல்ல, நாளைய பற்றி விட்டுருவோம். நாளைக்கு செஞ்சால் நாளைக்கு நன்மை. அப்போ இன்னைய வாழ்க்கை என் கையில் இருக்குது. அப்படிங்கும்போது இன்னைக்கு நான் செய்கிறேன்னா இன்னைக்கு கண்டிப்பாக வாழ்க்கை நல்லாயிருக்கும். இன்னைக்கு உடற்பயிற்சி செய்கிறேன், அதாவது இன்னைக்கு ஒரு நல்ல உணவுகளை சாப்பிட்றேன். நாளைக்கு செய்கிறனோ செய்யலையோ ஆனால் நாளைக்கும் செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் நமக்கு இருந்தாலும் அது ஒரு பொறுப்பு. நாம் நாளைக்கும் நான் செய்வேன் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. நம்ம மனசு அப்படிப்பட்டது கிடையாது. அப்படி நீ உறுதியாக சொல்லி அதன்படியே நடக்கிற ஒரு 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 தன்மை கொண்டதாக மனம் என்பது இல்லை. அதனால் மனசுங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, அதனால் மனசுங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, அதோட ஒத்துழைப்பு நமக்கு தேவை. நாம் நான் ஜெயிப்பேன், கண்டிப்பாக ஜெயிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம பேசக்கூடாது மற்றவங்ககிட்ட. ரொம்ப பணிவாக நடந்துக்கணும். ஏன்னா அப்போ தான் வெற்றிங்கிறது வெற்றி நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்கிறதுக்கு நம்முடைய மனசோட ஒத்துழைப்பு தேவை. அதனால் அந்த ஒத்துழைப்பை எப்படியெல்லாம் பெறணும், அதுக்கு தான் தன்னடக்கம்லாம் தேவை. தன்னடக்கத்தோடு நடந்துக்கணும்.
அப்போ இந்த தன்னடக்கம்லாம் கூட உடல் ஆரோக்கியத்துக்கு காரணமாக இருக்குது. ரொம்ப நம்ம பழகுற முறை, பணிவு, ஒழுக்கம், கட்டுப்பாடு, நேர்மை, இப்படி நிறைய விஷயங்கள் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு காரணமாக இருக்குது. அப்புறம் இந்த நிறைய விஷயங்கள் காரணமாக இருக்குதுல்ல, அது இப்போ இந்த நிறைய விஷயங்கள் ஒரு உடற்பயிற்சி, உணவு முறை, உறவு முறை, தூக்கம், அப்புறம் விளையாட்டு, அப்புறம் நம்ம வசிக்கின்ற இருப்பிடம், அது ஆரோக்கியமாக இருக்கணும். இது எல்லாமே நம்ம இப்படி நிறைய விஷயங்கள் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் செய்கிற தொழில், இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு காரணமாக இருக்கிறது. அப்படிங்கும்போது அப்போ இந்த நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்யணும். அப்போ தான் அது நமது உடல் நலத்திற்கு காரணமாக இருக்கும். இன்றைக்கி நான் செஞ்சுட்டு நாளைக்கு விட்டுட்டேன்னா நாளைக்கு கிடைக்காது. அப்போ நாளைக்கு சாப்பிட்டா நாளைக்கு வயிறு நிறையும், இன்றைக்கி சாப்பிட்டா இன்றைக்கி வயிறு நிறையும். இப்போ வயிறு நிறையன்னா இன்றைக்கி சாப்பிட்டா 10 நாளைக்கு எனக்கு பசி எடுக்காதா? அந்த மாதிரி ஏதாவது ஒன்று, அப்படி எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நம்ம திருப்தியாக வாழணும்னா, இன்றைய வாழ்க்கை திருப்தியாக அமையணும்னா இன்றைக்கி நம்ம சிறப்பாக வாழணும். இன்றைக்கி என் வயிறு நிறையணும்னா இந்த வேளை நான் சாப்பிட்ணும். அதுவே கொஞ்சம் நேரத்தில் செரிமானமாகி அடுத்து பசிக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி தான் நம்ம ஒரு நாள் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நிறைய காரணங்கள் தேவைப்படுகிறது. வெறும் ஒரு விஷயத்த செஞ்சிட்டாலே உடல் ஆரோக்கியமாக இருந்து விட, நான் விளையாடிட்டாலே எனக்கு உடல் ஆரோக்கியமாக இருந்துடாது. நான் வெறும் நல்ல உணவுகளை சாப்பிட்டு விட்டு நான் வேறு எதையும் செய்யாமல் இருந்தாலே நமது உடல் ஆரோக்கியமாக இருக்காது. நிறைய விஷயங்களை நம்ம செய்யணும். விளையாடணும், உடற்பயிற்சி, யோகாசனம் செய்யணும், நல்ல உணவுகளை சாப்பிடணும், நல்ல உறவு முறை தேவை, நல்ல இருப்பிடம் தேவை, நல்ல தொழில் தேவை. இப்படி நிறைய விஷயங்கள் நமது உடல் ஆரோக்கியத்துக்கு காரணமாக இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ச்சியாக செய்யணும். அதுதான் முக்கியம். இதில் தொடர்ச்சி தான் ரொம்ப முக்கியம். எதையும் தொடர்ச்சியாக செய்யலைன்னா அப்போ நமக்கு நல்லது நடக்காது. என்னைக்கெல்லாம் நம்ம விட்டுட்டோமோ, நல்ல விஷயங்களை என்னைக்கெல்லாம் செய்ய விட்டுட்டோமோ அன்னைக்கு நமக்கு நமது உடல் நலம் பாதிக்கப்படும். உடற்பயிற்சி நான் 100 நாள் செஞ்சேன்ப்பா, 2 நாள் தான் விட்டுட்டேன். அதாவது யோகாசனம்னு வச்சுக்கோங்க. யோகாசனம் 100 நாள் நான் யோகாசனம் செஞ்சேன், 100 நாள் நல்லா இருந்தேன். ஆனால் 2 நாள் தான் விட்டுட்டேன், என் உடல் நலம் பாதிக்கப்பட்டது அப்படின்னு. 2 நாள், அப்போ 2 நாள் நீ இன்னைக்கு செஞ்சாதான், நீ 100 நாள் செய் அல்லது 10 வருஷம் செய் தொடர்ச்சியா. அப்புறம் 10 வருஷம் கழிச்சு ஒரு 2-3 நாள் விட்டுட்டேன்னா அப்புறம் அதனால உடல் நலன் கிடைக்காது. ஒரு யோகாசனம் செய்வதால் உடலுக்கு கிடைக்கிற ஆரோக்கியம் என்னைக்கு நம்ம யோகாசனம் செய்யலையோ அன்னைக்கு அது கிடைக்காது. அதனால நீ எத்தனை வருஷம் பண்றதுங்கிறது முக்கியம் இல்லை, கடைசி வரைக்கும் பண்ணணும், கடைசி வரைக்கும் ஓடணும், கடைசி வரைக்கும் நடக்கணும். அதாவது ஒருத்தர் மாரத்தான் ஓட்டப்பந்தயம் ஓடிட்டு இருக்கிறாரு. அவர் 20 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 30 கிலோமீட்டர் அதோட எல்லை, 30 கிலோமீட்டர் ஓடி ஜெயிக்கணும். அவர் 29 கிலோமீட்டர் ஓடிட்டார், கடைசியில் உட்காந்துட்டார். அப்போ அவரால் உட்காந்துட்டாருன்னா அவரால் பரிசு கிடைக்காது. அது மாதிரி தான் நான் 29 கிலோமீட்டர் ஓடி வந்தேன், கடைசியில் தானே கொஞ்ச நேரம் உட்காந்தேன், அதுக்குள்ளே இன்னொருத்தர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இது. அதனால் நம்ம கடைசி வரைக்கும் பண்ணணும். வாழ்நாள் முழுதும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமது உடல் நலன் ஆரோக்கியமாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிற அத்தனை விஷயங்களையும் செய்யணும். எனக்கு வயசாகிடுச்சு அதனால் நான் உடற்பயிற்சி செய்ய மாட்டேன், எனக்கு வயசாகிடுச்சு அதனால் நான் விளையாட மாட்டேன், எனக்கு வயசாகிடுச்சு அதனால் வேலைக்கு போக மாட்டேன், ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு வயசாகிடுச்சு அதனால் நான் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டேன், எனக்கு வயசாகிடுச்சு அதனால் நான் சும்மா அப்படியே ஓய்வு வச்சுட்டு சும்மா அப்படியே கதை பேசிட்டு அப்படியே படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு இனிமேல் காலத்தை ஓட்ட வேண்டியது தான் என் வேலை அப்படின்னு நினச்சா என்ன ஆகும் அப்படின்னா, உடல் நலம் சீக்கிரமாக போய் சேர்ந்துருவாங்க, உடல் நலம் பாதிக்கப்பட்டுரும். அதனால் எல்லா வயசானாலும் நமக்கு அந்த உடல் ஆரோக்கியங்கிறது தேவைப்படுது. நம்முடைய உடல் ஒழுங்காக வேலை செய்யணும், செரிமான மண்டலம் ஒழுங்காக வேலை செய்யணும், இதயம் ஒழுங்காக வேலை செய்யணும், எல்லாமே ஒழுங்காக வேலை செய்யணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். அப்போ தான் மதிக்கவும் செய்வாங்க, மற்றவங்க மதிக்கவும் செய்வாங்க, மரியாதை நமக்கு தேவைப்படுது. அப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நமக்கு மரியாதையும் தேவைப்படுது. மரியாதை, பிறரிடமிருந்து கிடைக்கின்ற மரியாதை, நம்மிடமிருந்து நமக்கே கிடைக்கின்ற சுயமரியாதை, இது எல்லாமே தேவைப்படுது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு. உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு யாரையும் என்ன மதிக்க தேவையில்லை, நானும் யாரையும் மதிக்க தேவையில்லை, நான் யோகாசனம் பண்ணுறேன், நான் நல்ல உணவுகளை சாப்பிட்றேன், எனக்கு இதுவே என் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கும் அப்படின்னு நினச்சிக்க கூடாது. உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா புகழோடு வாழணும், அதுவும் தேவைப்படுது.
புகழ்னா என்னன்னா 4 பேர் பாராட்டுற மாரி வாழணும். குறைகள் சொன்னாலும் அது வந்து விமர்சன அடிப்படையில அது குறைகள் எல்லார்ட்டயும் இருக்கும். அதே மாரி நிறைகளும் இருக்கணும். வெறும் குறைகள் மட்டுமே இருக்கக்கூடாது. வெறும் நிறைகள மட்டும் தான் என்னை பத்தி சொல்லணும் அப்படிங்கிற மாரியும் வாழக்கூடாது. ஆக எல்லாத்தையும் ஒரு ஒரு புகழ் இருக்கணும் நமக்கு. ஒரு புகழோட வாழணும். அந்த புகழ காப்பாத்தணும். நமக்கு ஒரு புகழ் ஏற்படுதுன்னா, அந்த புகழ வாழ்நாள் முழுதும் காப்பாத்தணும். இன்னைக்கு எல்லாரும் பாராட்டுனாங்க. அதுக்கப்புறம் அந்த எதுக்காக பாராட்டுனாங்களோ அந்த செயல நான் இன்னைக்கே வுட்டுட்டேன். அப்புறம் ஒரு வாரத்துல வுட்டுட்டேன். எனக்கு புகழ்ச்சினாலே பிடிக்காது. அந்த மாரி புகழ்ச்சிய அலட்சியம் பண்ணக்கூடாது. ஒரு புகழ்ச்சி நமக்கு கிடைக்குதுன்னா, அந்த புகழ்ச்சிய வந்து பாதுகாக்கணும். தொடர்ச்சியாக பாதுகாக்கணும். தக்க வச்சுக்கணும். அதெல்லாம் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். புகழ்ச்சி வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒருத்தர் புகழ்ச்சியா வாழ்ந்தாருன்னா, அவருக்கு வந்து அதிகாலையில எழுந்திருச்சுருவாரு. எதுக்காக நெறைய மக்கள் வந்து அதிகாலையில வந்து தூங்குறாங்க. ரொம்ப நேரம் தூங்குறாங்கன்னா, புகழ்ச்சி இல்லாத வாழ்க்கைய பெரும்பாலான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்கேயுமே அவங்களுக்கு புகழ்ச்சியே கிடைக்கிறதில்ல. யாரெல்லாம் புகழ்ச்சியால வாழ்ந்துட்டு இருக்காங்களோ, அவங்க எல்லாருமே அதிகாலையில எந்திரிச்சுருவாங்க. நல்லா பாருங்க பெரிய பெரிய விஐபிகள் அவங்கலாம் நெறைய அவங்களுக்கு அவங்கள பத்தி தான் இப்போ வந்து எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. விஐபிகள், அரசியல்வாதிகள், பரபரப்பான அரசியல்வாதிகள், இந்த சினிமா நடிகர்கள் இவங்கள பத்தி தான் வந்து நம்ம வந்து மொபைல் ஃபோன்ல பார்த்து ஆனா நம்மள பத்தி யாருக்குமே தெரியாது. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பெரிய புகழ்ச்சி பாருங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு காலையில 5 மணிக்கு மேலலாம் அவங்க எப்படி தூங்குவாங்க? அவங்க வந்து தூக்கம் வந்தா தான் தூங்குவாங்க. மத்த நேரம் வேற வழி இல்லாம தூக்கம் வந்தா தான் தூங்குவாங்க. ஏன்னா அவ்வளோ புகழ்ச்சி அவங்களுக்கு. அதனால வந்து அவங்க வந்து காலைல 5 மணிக்கு ஈஸியா எந்திரிச்சுருவாங்க. அவங்க வந்து அவங்க வேலைய சுறுசுறுப்பா செய்வாங்க. அந்த புகழ்ச்சி அப்போ இதெல்லாம் வந்து நெறைய மக்களுக்கு வந்து புகழ்ச்சியே இல்லாதனால தான். அப்ப எல்லா மக்களும் அதே மாரியான ஒரு புகழ்ச்சி அடைய முடியுமா? எல்லா மக்களும் இந்த மாரி நம்ம ஒரு Facebooka திறந்தா எல்லா மக்களும் இந்த உலகத்துல உள்ள 800 கோடி பேரும் 800 கோடி பேரையும் நம்ம Facebookல பார்க்க முடியுமா? அல்லது வந்து செய்தித்தாள்ல பார்க்க முடியுமா? புத்தகங்கள்ல பார்க்க முடியுமா? அப்போ நம்ம வந்து அப்போ புகழ்ச்சிய பெறுவதற்கு சமூக ஊடகங்களில் அதாவது Facebook, புத்தகம், இது நியூஸ் பேப்பர், டிவி இதுலெல்லாம் நாம வந்தா தான் நமக்கு புகழ்ன்னு நாம அத நம்பக்கூடாது. எளிமையான வாழ்க்கையில நாம எப்படி புகழ் பெறுவது? நாம் சந்திக்கின்றவர்களிடம் நான் எப்படி நடந்து கொண்டு புகழை பெறுவது? அப்படிங்கிறதுல நாம கவனமா இருக்கணும். ஏன்னா நம்மளால வந்து ஒரு ஒரு பெரிய விஐபிகளைப் போலவோ, பெரிய நடிகர்களைப் போலவோ, பெரிய அரசியல்வாதிகளைப் போலவோ தொலைக்காட்சி செய்திகளில் இடம்பெற முடியாது. எல்லாராலையும் அது முடியாது. அப்ப எல்லாருக்குமான ஒரு தீர்வு என்னன்னா, எல்லாருக்குமான தீர்வு அது கிடையாது. நீ செய்தித்தாள்ல உன் பேர் வரணும் அப்படின்னு யாரையும் நம்ம மோட்டிவேட் பண்ணக்கூடாது. அது எல்லாருக்குமான தீர்வு கிடையாது. செய்தித்தாள்ல வரணும் அல்லது வந்து நீ வந்து ஒரு டிவி நியூஸ்ல வரணும். புத்தகங்களில் இடம்பெற வேண்டும். உனது வாழ்க்கை புத்தகங்களில் இடம்பெற வேண்டும். உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அது மாதிரி நம்ம யாரையும் வந்து ஊக்குவிக்கக்கூடாது, மோட்டிவேட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது எல்லாருக்குமான தீர்வு கிடையாது. ஏன்னா உலகத்தில் 800 கோடி பேர் இருக்காங்க. 800 கோடி பேருக்கு மேலேயும் இருக்காங்க. 800 கோடிக்கு மேலான மக்களை வந்து எல்லோருமே வந்து டிவி நியூஸில் வர முடியுமா? எல்லோரையும் வந்து ஃபேஸ்புக்கில் நம்ம பார்க்க முடியுமா? ஃபேஸ்புக்லேயோ புத்தகங்கள்லேயோ எல்லோருமே வந்து எல்லோருடைய புகழும் புத்தகங்களில் வர முடியுமா? முடியாது. அப்படின்னா அது எல்லோருக்குமான தீர்வு கிடையாது. இப்போ புத்தகங்கள் இதிலெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் வர முடியும். ஒரு கொஞ்சம் பேர் தான் வர முடியும். ஒரு 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா 8 கோடி மக்களால் தெரியப்படக்கூடிய பெரிய விஐபிகள் எத்தனை பேராக இருப்பாங்கன்னா சொல்லப்போனால் ஒரு 1000 பேர் இருப்பாங்க. அவ்வளோதான் இருப்பாங்க. 1000 பேர் 2000 பேர் தான் இருப்பாங்க. நம்ம அந்த மாதிரியான ஒரு மிகையான புகழ்ச்சிக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. அப்படி மிகையான புகழ்ச்சிக்கு அளவுக்கு அதிகமான புகழ்ச்சிக்கு ஆசைப்படுறதுனால தான் பலருக்கு புகழ்ச்சியே கிடைக்காம போயிடுது. புகழ்ச்சி வந்து வாழ்க்கைக்கு தேவை. அப்போ அந்த புகழ்ச்சியை நம்ம வந்து எல்லோருமே பெற வேண்டும். அதுதான் வந்து பொது உடைமை. அந்த புகழ்ச்சி வந்து எல்லோருக்குமே தேவை. அப்படின்னா அந்த புகழ்ச்சிக்கு பேர் தான் பொது உடைமை புகழ்ச்சி. பொது உடைமையாக்கப்பட்ட புகழ்ச்சி. பொது உடைமைன்னா என்ன? எல்லாத்துக்கும் சரிசமமாக கொடுப்பது தான். புகழ்ச்சியை சரிசமமாக கொடுக்க வேண்டும். ஒருத்தருக்கு ரொம்ப அதிகமாகவும் ஒருத்தரை பார்த்தா
அந்த நடிகரை பார்த்தா இவர் தான் உலகத்திலே தலை சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் அவரை பற்றி தான் நம்ம இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு கிடக்குறோம். ஃபேஸ்புக்கை திறந்தாலே அவர் தான் வந்துடுவார். அது எந்த நடிகராக வேணாலும் இருக்கலாம். அப்படி ஒரு 2-3 நடிகர் இருப்பாங்க. அல்லது அரசியல்வாதி பார்த்தா இவங்களுக்குள்ள போட்டி என்னென்னா தினந்தோறும் ஃபேஸ்புக்கை ஆக்கிரமிக்கிறதும் அவர்களை பற்றிய செய்திகளை ஆக்கிரமிப்பதும் இப்படி 2-3 பேர் தான் போட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. 8 கோடி பேரும் இவங்கள வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு துறையிலையும் யாரோ இப்படி வந்து ட்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ட்ரெண்டில் எப்போவுமே இவர் ட்ரெண்டில் இருப்பார். அப்படின்னா என்னென்னா எல்லோருடையும் கவனத்தையும் ஈர்ப்பதில் இவர் வந்து முதன்மையான ஒரு இடத்தை வகித்து கொண்டு இருப்பார். அப்போ எல்லோருடைய கவனத்தையும் எல்லோருடையன்னா என்ன 8 கோடி பேர் அல்லது 800 கோடி பேராக இருக்கலாம். எல்லோருடைய கவனத்தையும் எல்லாருமே ஈர்க்க முடியுமா? 800 கோடி பேரும் ஈர்க்க முடியுமா? ஈர்க்க முடியாது தானே. அது 1-2 பேர்தால் தான் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்க முடியும். அல்லது எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கின்றவர்களாக ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க தினமும். அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கை பார்த்தா அடிக்கடி யாரை பார்க்குறோம் அப்படின்னா இவங்க தான் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கின்றவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இவங்களுக்கு தான் புகழ்ச்சி தேவையா? மற்றவங்களுக்கெல்லாம் தேவை இல்லையா? எல்லாத்துக்கும் தேவை தானே. எல்லோருக்குமே அந்த புகழ்ச்சி தேவை தானே. அப்படி இருக்கும்போது அந்த புகழ்ச்சி எல்லோருக்கும் எப்படி கிடைக்கும்? அப்போ எல்லோருக்குமே ஃபேஸ்புக்கில் இடம் வரணுமா? ஃபேஸ்புக்கில் எல்லோரும் மூஞ்சியும் தெரியறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நம்ம ஃபேஸ்புக்கை திறந்தால் இந்த உலகத்தில் உள்ள 800 கோடி பேரையும் நாம் தெரிஞ்சுக்க முடியும். 800 கோடி பேருக்கும் அந்த புகழ் சரிசமமாக பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். அப்படி அதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? இல்லை, அது முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப கடினமான, அதாவது ஃபேஸ்புக்கு இந்த மாதிரியான இதில் நம்ம தினந்தோறும் நம்மளை விளம்பரப்படுத்திக்கிறது, நம்முடைய புகழ்ச்சியை பெரிதுபடுத்துவது, இதெல்லாம் வந்து ரொம்ப கடினமான வழிமுறை. அப்போ எல்லோருக்கும் ஒரு புகழ்ச்சி தேவை. அது உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. புகழ்ச்சி என்பது உடல் ஆரோக்கியத்திற்கு காரணமாக இருக்கிறது. அது உணவு தேவை மாதிரி தான். எல்லாத்துக்கும் உணவு தேவைப்படுற மாதிரி தான் எல்லாத்துக்கும் புகழ்ச்சியும் தேவைப்படுது. புகழ்ச்சியும் எல்லாத்துக்குமே தேவைப்படுது. எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுற மாதிரி எல்லாத்துக்கும் புகழ்ச்சியும் தேவைப்படுது. அப்போ தான் அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு புகழ்ச்சி இருந்தால் ஒரு காலையில் எழுந்திரிச்சிருவாங்க, ஊக்கமாக இருக்கும். அப்போ எல்லாத்துக்கும் தேவையான புகழ்ச்சி எதுவாக இருக்கும் அப்படின்னா எளிமையான புகழ்ச்சி தான் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும். இது ரொம்ப ஆடம்பரமான புகழ்ச்சி எதுனா இந்த ஃபேஸ்புக்கில் வர்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஆடம்பரமான புகழ்ச்சி. இந்த புகழ்ச்சினால் வந்து எல்லோருக்கும் கொடுக்க முடியாது. இந்த புகழ்ச்சி எல்லோருக்குமே கொடுக்க முடியாது. அப்போ எல்லாத்துக்குமான தேவையான புகழ்ச்சிங்கிறது எல்லாருக்குமே புகழ்ச்சி தேவைப்படுறதுனால அந்த புகழ்ச்சி எப்படி இருக்கணும்னா எளிமையாக இருந்தால் தான் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும். அப்போ எளிமையான புகழ்ச்சி தேவை. அந்த எளிமையான புகழ்ச்சி நம்ம எப்படி பெறுறது அப்படின்னா நம்ம வந்து இப்போ எளிமையான புகழ்ச்சி எப்படி பெறுறது? இப்போ நான் என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த காமெடி தானே. நம்ம வீட்டிலேருந்து அதை ஆரம்பிக்கணும். எளிமையான புகழ்ச்சி. இப்போ வந்து பெரிய விஐபிகள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா வீட்டுக்கு வந்தாங்கன்னா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. வருவாங்க, அவங்க வீட்டுக்கு வர்றதே ரொம்ப ரேராக தான் இருக்கும். வீட்டுக்கு வருவாங்க, அப்புறம் சாப்பிடுவாங்க, படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு, திரும்ப பழையபடி அவங்க வந்து வெளியில் வந்து அப்புறம் எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி ஆகிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கை முறை இப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரு சாதாரண மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களும் அதே மாதிரி இருந்துடக்கூடாது. ஏன்னா விஐபிகளுக்காவது வெளியில் புகழ்ச்சி கிடைக்குது. சாதாரண மக்களுக்கு வெளியில் புகழ்ச்சியெல்லாம் பெருசாக கிடைக்காது. அப்போது சாதாரண மக்கள் எப்படி அதை வந்து தினந்தோறும் தங்களுக்கு தேவையான புகழை எப்படி பெற வேண்டும் அப்படின்னா தங்களுடைய குடும்பத்தினரிடமிருந்து புகழை பெற வேண்டும். எல்லாம் பெரிய விஐபிகள்லாம் குடும்பத்தினர்கிட்டருந்து புகழை பெற மாட்டாங்க, அதை விரும்ப மாட்டாங்க. வெளியில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க, ஊரில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க, ஊரில் உள்ளவங்க நம்மளை புகழ்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வீட்டில் உள்ளவங்கள பற்றி வீட்டில் வந்து நம்மளை புகழ்கிறாங்களா அதை பெருசாக எதிர்பார்க்குறதுலாம் கிடையாது. அப்போ நம்ம வந்து ஒரு எளிமையான மனிதர்களாக இருந்து வீட்டில் எப்படி நம்ம புகழை பெறுவது அப்படின்னா நம்முடைய கடமையை செய்யணும். ஃபஸ்ட்டு நம்ம மற்றவங்க நம்மளை வீட்டில் வந்து இப்போ வீட்டில் வந்து நம்மளை புகழனாலும் பரவாயில்ல, இகழக்கூடாது, யாரையும் இகழ்ந்துடக்கூடாது. அப்படின்னா எப்படின்னா
வீட்டுக்கு வந்தால் பெரும்பாலானவர்கள் அவங்க வேலை செய்கிறதில்ல. குறிப்பாக ஆண்கள் அவங்கவுங்க வேலை செய்கிறது கிடையாது. அப்போ பெண்களோட இகழ்ச்சியை அவங்க சம்பாதிக்கிறாங்க. புகழ்ச்சியை சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக இகழ்ச்சியை சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, வீட்டில் உள்ளவங்களாம் நம்ம வந்து பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. புகழ்ச்சின்னா அது ஊர்லேருந்து கிடைக்குது, வெளியிலேருந்து கிடைக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வீட்டில் உள்ளவங்கள புறக்கணிச்சிடுறோம். வீட்டில் எந்த உதவியும் செய்கிறது, வீட்டில் உள்ளவங்களுக்காக எந்த உதவியும் செய்கிறது கிடையாது. வீட்டில் உள்ளவங்க நலன்களில் அக்கறை செலுத்துறது கிடையாது. அப்புறம் நம்ம வீட்டில் எப்படி ஒரு வீட்டை சுத்தமாக நாமளே நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், நம்முடைய அறையை சுத்தமாக வச்சுக்கணும். அப்புறம் நாம் வந்து நம்ம பழகுகிறவரிடம் கனிவாக பழக வேண்டும், நல்ல பண்புடன் பழக வேண்டும், ஒழுக்கமாக பழக வேண்டும், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும், பிறருக்கு உதவி செய்து இப்படி எளிமையான வாழ்க்கையில் நாம் வந்து புகழ்ச்சியை பெற முடியும். அப்புறம் எளிமையான வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற நபர்களிடம் பொது நல உணர்வுடன் பழக வேண்டும். அவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம வந்து நம்முடைய அறிவுரையை கூற வேண்டும். அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று நம்மிடம் கூறும் பொழுது, அப்படியா, இப்படி ஒரு பிரச்சனையில் அவர் மாட்டிக்கொண்டிருக்கிறாரா, அவர் அழிந்து போகட்டும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச எந்த அறிவுரையும் அவர் கொடுக்காம நம்ம போகக்கூடாது. ஏன்னா நம்மளால் இப்போ அதன் மூலம் நமக்கு என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பொதுநலன் சார்ந்த ஒரு அறிவுரையை நமக்கு அவர் கொடுக்கும்போது அதன் மூலம் நமக்கு ஒரு புகழ் கிடைக்கும். பரவாயில்ல, நல்ல ஐடியா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ எளிமையான அந்த வாழ்க்கையில் பிறருக்கு உதவணும், அதன் மூலம் ஒரு புகழ் கிடைக்கும். நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் சரி, அல்லது வீட்லேயும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்க, சுற்றி உள்ளவங்க, உறவினர்கள், அது மாதிரி உறவினர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவையா, உடல்நலம் சரியில்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ உதவிகள் தேவையாக இருக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு உதவி, இந்த மாதிரி எளிமையான மனிதர்கள் தங்களுக்கு தேவையான புகழ்ச்சியை ஒரு பகட்டு இல்லாமல், விளம்பரம் இல்லாமல் பெற முடியும். புகழ்ச்சின்னா இப்படி தான் இருக்கணும், ஃபேஸ்புக்கில் வந்தால் தான் புகழ்ச்சி, யூடியூப்பில் வந்தால் தான் புகழ்ச்சி, புத்தகங்களில் இடம்பெற்றால் தான் புகழ்ச்சி, தினசரி தொலைக்காட்சி செய்திகளில் இடம்பெற்றால் தான் புகழ்ச்சி அப்படின்னு நினைக்காம, இது ஆடம்பரமான புகழ்ச்சி. இந்த புகழ்ச்சி எல்லோருக்கும் பொதுவானது அல்ல. எந்த புகழ்ச்சி அப்படின்னா, எளிமையான மனிதர்களுக்கான பொது உடைமை அடிப்படையாக கொண்ட ஒரு புகழ்ச்சி. பொது உடைமை அப்படின்னா புகழ்ச்சியை பொது உடைமையாக்குவது, பொதுவானதாக்குவது, அனைவருக்கும் சரிசமமாக பகிர்ந்து கொடுப்பது. அது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்குது. குடும்பத்தில் வந்து நம்முடைய வேலைகளை நாமளே செய்யணும். அப்படி நம்முடைய வேலைகளை நாமளே செய்யணும். அப்புறம் வந்து இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே உதவி செய்யணும். வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள சோம்பேறி வைக்கிறக்கூடாது. வீட்டில் நான் வந்து உடனே ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நான் என் மனைவிக்கு ரொம்ப உதவி செய்வேங்க. என்ன உதவி செய்கிறீங்க? அவளை நான் வேலைக்கே போக விட மாட்டேன், வீட்டிலே உட்கார வச்சுருப்பேன், நான் ராணி மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாதம் சம்பாதிச்சு அந்த அம்மாவுக்கு கொடுப்பேன், என் ஒய்ஃபுக்கு கொடுப்பேன். இது ஒரு மிகப்பெரிய உதவி தானே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது மிகப்பெரிய உதவி கிடையாது. இது வந்து ஒருத்தருக்கு செய்கிற தீங்கு, ஒருத்தரை அழிக்கிறதுக்கான ஒரு செய்கிறது. அவங்கவுங்களுக்கு தேவையான பணத்தை அவங்கவுங்களே சம்பாதிக்கணும். அதுதான் வந்து உண்மையான உதவி. அதை விட்டுட்டு வந்து இது மற்றவங்கள சோம்பேறியாக்குற வேலை, மற்றவங்கள அழிக்கிறதுக்கான ஒரு நூதனமான ஒரு வேலை. அதனால் அதெல்லாம் ஒரு உதவியாக எடுத்துக்க முடியாது. அதனால் ரொம்ப அறிவுபூர்வமாக நிறைய வேலைகளை அவங்க வீட்டில் வந்து அவங்கவுங்க வேலைகளை அவங்கவுங்களே செய்யணும். அப்போ தான் ஒரு சுய ஒழுக்கம் வரும். சுய ஒழுக்கம்னா என்னென்னா, நம்மை நாம் ஒழுங்காக வைத்துக்கொள்வது. நம்மை ஒழுங்காக வைத்துக்கொள்வதற்கு பிறர் உதவியை நாடாமல் நாம் வந்து நம்மை சார்ந்து இருப்பது. இதுதான் சுயசார்பு, சுய ஒழுக்கம். இதன் மூலம்தான் சுயமரியாதை நமக்கு கிடைக்கும். நம்மக்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற மரியாதைக்கு பேர் தான் சுயமரியாதை. சுயமரியாதைங்கிற பொது மரியாதைங்கிறது சுயமரியாதை. அதற்கு எதிர்ப்பதான் என்னென்னா பிறர் மரியாதை, பிற மரியாதை. பிறரிடமிருந்து கிடைக்கக்கூடிய மரியாதைக்கு பேர் பிறர் மரியாதை. நம்மிடமிருந்தே நமக்கே கிடைக்கக்கூடிய மரியாதைக்கு பேர் சுயமரியாதை. அப்படியே வந்து நமக்கு சுயமரியாதை கிடைக்கணும்னாக்கா, அதான் சுயமரியாதை தான் சுய புகழ்ச்சி. சுய புகழ்ச்சின்னா நம்மளே நாம் புகழ்ந்துக்கிறது கிடையாது, நம்மிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய புகழ், அதுதான் சுய புகழ். அது மாதிரி இந்த மாதிரியான புகழ்ச்சியெல்லாம் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்முடைய வீட்டில் நாம் எப்படி நடந்துக்கிறோம், குடும்பத்திலேருந்து ஒழுக்கமாக இருந்தாலே நமக்கு புகழ் கிடைக்குது.
ஆ அப்போ நம்ம அப்போ சுய புகழ்ச்சி இதெல்லாம் வந்து சுயமரியாதை, சுய புகழ், அப்புறம் இதெல்லாம் வந்து தினந்தோறும் தேவைப்படுகிறது. இதெல்லாம் கிடைப்பதற்கு இந்த இதெல்லாம் அப்பதான் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். அப்படின்னா, இதெல்லாம் நம்ம வந்து தினசரி தொடர்ச்சியாக செய்து கொண்டே வர வேண்டும். நம்மிடமிருந்து நமக்கு சுயமரியாதை தருகிற செயல்களை நம்ம தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் அப்பதான் இன்னைக்கு செஞ்சாதான் இன்னைக்கு கிடைக்கும். சுயமரியாதைங்கிறது இன்னைக்கு செஞ்சா இன்னைக்கு கிடைக்கும், நாளைக்கு செஞ்சா நாளைக்கு கிடைக்கும். அப்ப அதுக்கு பேர் தான் சுயமரியாதைங்கிறது. அது ஒரு எதுவும் தொடர்ச்சியாக செய்யணும். தொடர்ச்சியாக செய்வதில் தான் வெற்றி இருக்கு. இதை தவிர இன்று செய்துவிட்டு இன்று மிகப்பெரிய செயல்களை செய்துவிட்டு நாளை நாம் சும்மா இருந்து விட்டால் அதற்கு பெயர் வெற்றி கிடையாது. எந்த செயல்களை செய்தாலும் அதை நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அதற்கு பேர் தான் அப்பதான் அது நமக்கு வந்து தொடர்ச்சியாக அந்த நன்மை நமக்கு கிடைக்கும். நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் மட்டுமே காரணம் கிடையாது. பல விஷயங்கள் காரணமாக இருக்குது. உடற்பயிற்சி, உணவு முறை, அப்புறம் வந்து உறவு முறை, அப்புறம் தூக்கம், உழைப்பு, விளையாட்டு, கலைகள், ஆடல், பாடல், கலைகள், இப்படி நம்ம செய்கிற தொழில், இப்படி எல்லாமே சேர்ந்து தான் இது எல்லாமே நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு காரணமாக இருக்க வேண்டும். இது எல்லாமே நம்ம உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எப்படின்னா, இப்போ நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு இது எல்லாமே காரணமாக இருக்குது. இது இப்போ நாம் செய்கிற தொழில் வந்து நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கெடுக்கிற மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது. நாம் தூங்குகிற தூக்கம் நமது உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து கெடுக்கிற மாதிரி இருக்குது. நம்ம கொஞ்ச நேரம் தான் தூங்குவோம், அல்லது நல்லா தூக்கம் வராமல் தூங்குவோம். அப்புறம் வந்து நம்ம செய்கிற வேலை, டென்ஷனான அந்த வேலை, அது வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி வந்து நம்முடைய உறவு முறை, நம்ம பழகுற ஆட்கள் வந்து நம்ம எப்படி பழகுறோம் மற்றவங்ககிட்ட, சண்டை போடுறோம், கெட்ட வார்த்தை போட்டு சண்டை போடுறோம், கெட்ட வார்த்தைகளோடு பேசி கொண்டு இருக்கிறோம். அப்போ அப்போ வந்து புகைப்பிடிக்கிறோம், தினமும் புகைப்பிடிப்பது, அப்புறம் தினம் மது அருந்துவது. அப்போ இதில் இந்த மாதிரியான இது உறவு முறையால் ஏற்படுகிற ஒரு பழக்கம்னு வச்சுக்கோங்க. தனியாக இருக்கும்போது கூட சிலர் புகைப்பிடிப்பாங்க, மது அருந்துவாங்க. இப்போ உறவு முறை வந்து இந்த உடல் நலத்துக்கு தீங்கு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்முடைய உணவு முறை எல்லாமே வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு தீங்கு ஏற்படுத்துகிற மாதிரியே இருக்குது. அப்படிங்கும்போது இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும், அதை அப்படியே மாற்றி அமைக்கணும். அப்போ நம்ம வந்து நாம் செய்கிற எல்லா வேலைகளும் இப்போ எப்படி இருக்குதுன்னா, நம்ம விளையாடுறதும் கிடையாது. ஆக விளையாடலைனாலே அது உடலுக்கு தீங்கு தான் ஏற்படுத்தும். விளையாண்டால் தான் உடலுக்கு நன்மை ஏற்படும். அப்போ விளையாட்டின் மூலம் நமக்கு எப்படி உடலுக்கு தீங்கை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா, விளையாடாமல் இருந்தாலே போதும், அது உடலுக்கு தீங்கு தான். அப்படி அது ஒன்று. அப்புறம் விளையாடுற முறையிலையும் வந்து அது உடலுக்கு தீங்கு ஏற்படும். எப்படின்னா முரட்டுத்தனமாக விளையாடுவோம். இப்போ கபடி விளையாடுறாங்க, ஒருத்தர் கால் எடுத்து ஒருத்தரோட உதச்சி அடித்து விளையாடுவாங்க, கால்பந்து விளையாடுவாங்க, சண்டை போட்டு விளையாடுவாங்க. விளையாட்டு மீதே வெறுப்பு வந்துடும். அப்போ இதுவும் உடல் நலத்துக்கு தீங்கு தான் ஏற்படும், உயிரிழப்பு கூட ஏற்படும். நாம் உணவு இப்போ வந்து நாம் செய்கிற எல்லாமே நம்முடைய உடல் நலத்திற்கு ஆரோக்கியத்தை தருவதாக இருக்க வேண்டும். நாம் என்னெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா, நம்முடைய உணவு முறை, அப்புறம் நம்முடைய உறவு முறை, நம்முடைய உணவு முறை நமது உடல் ஆரோக்கியத்திற்கு காரணமாக இருக்க வேண்டும். நாம் சாப்பிட்ற சாப்பாடு, அப்புறம் நாம் செய்கிற உடற்பயிற்சி, அதுவும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு காரணமாக இருக்கணும். அப்புறம் வந்து உறவுமுறை, நாம் வந்து மற்றவங்ககிட்ட எப்படி பழகுறோம், எந்த மாதிரியான நண்பர்களை வச்சுருக்கோம், எந்த மாதிரியான குடும்பத்தினர்களோடு நாம் வசிக்கின்றோம், இது எல்லாமே நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு காரணமாக இருக்குது. அது மாதிரி நம்ம எந்த மாதிரி தூங்குகிறோம், நல்லா தூங்குகிறோமா, ஆழ்ந்து அசந்து தூங்குகிறோமா, நிம்மதியாக தூங்குகிறோமா, அப்போ இதுவும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு காரணமாக இருக்கிறது. அப்புறம் வந்து நம்ம விளையாடுறோமா, விளையாண்டா உடல் ஆரோக்கியத்திற்கு அது காரணமாக இருக்கும்.
அப்போ உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு ஏற்படுத்துகிற விளையாட்டு எதுனா, நீ விளையாடாம இருந்தாலே போதும். அது உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு. விளையாண்டா மட்டும் அது உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மை ஏற்படுமா? நம்ம விளையாடுகிற முறையும் இருக்கு. எப்படி இப்போ வந்து நீ விளையாடும்போது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டி, எ அவமானப்படுத்தி திட்டி விளையாடுறது. அப்புறம் முரட்டுத்தனமா விளையாடுறது. அ இப்போ கால்பந்து விளையாட்டுல ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க. அப்புறம் கபடி விளையாட்டுல ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க. உதைப்பாங்க. கபடி விளையாட்டு அந்த மாரி முரட்டுத்தனமா விளையாடுறது. அது மாரி பண்ணும்போது அது ஒரு அவமானமா இருக்கும். ஒரு முரட்டுத்தனமா ஒருத்தர நம்ம வந்து வளைச்சு பிடிக்கும்போது, அது வந்து அந்த மாரி அது ஒரு அவமானத்த ஏற்படுத்தும். அது வந்து இருந்த அப்ப அதெல்லாம் கூட உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு ஏற்படும். அப்புறம் உணவு முறை, உ உறவு முறை, தூக்கம், விளையாட்டு இப்படி நெறைய விஷயங்கள் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு காரணமா இருக்குது. அதே நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை வந்து எல்லாமே நமது உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு ஏற்படுத்துற மாரியே இருக்கு. நாம சாப்பிடுற சாப்பாடு வந்து நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தீங்கு ஏற்படுத்துது. நம்முடைய உ அதாவது நம்முடைய உணவு முறை வந்து நம்ம இப்போதைய இயந்திர அறிவியல் உலகில் மக்களுடைய உடல் நலத்திற்கு தீங்கு ஏற்படுத்துது. அது மாரி உறவு முறை. நம்ம பழகுற பழக்கம். அதாவது ரொம்ப மகிழ்ச்சியா யார்ட்டயும் பழகுறதும் கிடையாது. சிரிக்கிறது கிடையாது. அ அப்புறம் இந்த மாரியான பழக்கங்கள்லாம் வந்து அப்புறம் ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்கிறவங்க மாரி காட்டிக்கிறவங்க எல்லாரும் எப்படி பழகுறாங்க அப்படின்னா, ஒருத்தர் ஒருத்தர் கெட்ட வார்த்தையால நல்லா திட்டிக்கிறாங்க. அத சகஜமா ஏத்துக்கிறவங்களால மட்டும் தான் இந்த மத்தவங்ககிட்ட சிரிச்சு பேசுறது, சந்தோஷமா இருக்கிறது, இதெல்லாம் வந்து சாத்தியமா இருக்கு. நீ இப்ப இந்த இயந்திர அறிவியல் உலகுல வந்து நீங்க மனிதர்களோட நல்லா பேசி, மத்தவங்களோட நல்லா பேசி, சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும்னா, அது எப்படி அது சாத்தியமா இருக்குது அப்படின்னா, நல்லா கெட்ட வார்த்தை பேச தெரிஞ்சிரணும். ஒருத்தர் ஒருத்தர் அவமானப்படுத்தினாலும், அத வந்து சகிச்சுக்க தெரியணும். அத வந்து ஒரு பெரிய இதுவா எளிதாக எடுத்துக்கொள்ள தெரிஞ்சா மட்டும்தான், உங்களுக்கு உறவு முறை வந்து இப்ப வந்து உங்களுக்கு வந்து உறவு முறையை ஏத்துக்கிற மனப்பான்மை இருக்கும். நீ இல்ல எனக்கு கெட்ட வார்த்தைகள்னாலே பிடிக்காது. மரியாதையா பேசணும் அப்படின்னா, நாம நெறைய பேசுறதையே குறைச்சுக்கணும். குறைச்சிக்கிட்டு அமைதியா இருந்தா தான் அது முடியும். அப்போ இப்போ உள்ள உறவுமுறை எல்லாமே உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு ஏற்படுத்துறதா இருக்குது. அப்புறம் நம்ம இன்னைக்கு தூங்குற தூக்கங்கள், பழக்கவழக்கங்கள், மொபைல் ஃபோன் பார்க்கறது, இப்படி எல்லா பழக்கவழக்கமுமே நம்மளோட உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு ஏற்படுத்துறதா இருக்குது. அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாம வாழ்க்கையில கடைபிடிக்கிற அத்தனை நடைமுறைகளும் நமது உடல் ஆரோக்கியத்திற்கு அ உதவி செய்வதாக இருக்க வேண்டும். நம்முடைய உணவா இருக்கட்டும், நாம உண்ணுகிற உணவு, நாம் செய்கின்ற உடற்பயிற்சி. இப்ப செய்ற உடற்பயிற்சிலாம் வந்து உடம்ப சூடாக்கிடும். இப்போ வந்து ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி பண்றாங்க. அந்த உடற்பயிற்சிலாம் வந்து நெறைய பக்க விளைவுகள ஏற்படுத்தும். அது செஞ்சுட்டா ஒருத்தரோட உடம்பு ஆரோக்கியமாயிடும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஒரு யோகாசனத்த பண்ணாக்கா உடல் ஆரோக்கியமாகும். நன்மை தான் ஏற்படும். யோகாசனம் பண்ணாக்கா கண்டிப்பா நன்மை தான் ஏற்படும். தீங்கு ஏற்படாது. பக்க விளைவுகள் அதுல இருக்கவே இருக்காது. அப்படின்னு உறுதியா சொல்லலாம். ஆனா ஒரு ஜிம்ல போய் நீங்க உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா, அதுல நெறைய பக்க விளைவுகள் இருக்குது. அ அதனால வந்து உடலுக்கு ரொம்ப விவரமா இருந்தா மட்டும் தான் அத வந்து செய்யணும். ரொம்ப அப்படியே விவரம் இல்லாம இருந்து அத செய்வதாக இருந்தால் அதிகமா செய்யக்கூடாது. ஒரு கொஞ்சம் தான் செய்யணும். அ ரொம்ப அதிகமா போம்போது அதுக்கு நல்ல விவரம் வேணும். விவரம் இல்லாம அத செஞ்சா அதுல நெறைய பக்க விளைவுகள் இருக்குது. அ அதனால பக்க விளைவுகள்னா எலும்பு தேய்மானம், அப்புறம் வந்து உடம்பு சூடாயிரும். அதுவே உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு ஏற்படுத்தும். அப்போ நம்ம செய்ற உடற்பயிற்சி கூட உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு ஏற்படுத்துவதாக இருக்கு. நம்முடைய தூக்கம், அப்புறம் உறவுமுறை, பழக்கவழக்கங்கள், உணவு முறை இப்படி எல்லாமே உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு ஏற்படுத்துவதாக இருக்கிறது. அப்போ நம்ம எப்படி நம்ம வாழ்க்கைய அமைச்சுக்கணும்னா, நாம எந்த செயல் செஞ்சாலும், அது நமக்கு
நமது உடல் நலத்திற்கு எதிராக இருக்கவே கூடாது. அப்படிங்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கணும். இப்போதைய பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கை என்னவா இருக்குனாக்கா, எந்த செயல் செஞ்சாலும் அவர்களுடைய உடல் நலத்திற்கு எதிராக போய் முடிகிறது. உடல் நலத்தை கெடுப்பதாக இருக்கிறது. உணவு முறையாக இருக்கட்டும், உறவு முறையாக இருக்கட்டும், தூக்கமாக இருக்கட்டும், அல்லது விளையாட்டு, அல்லது ஆக எந்த ஒரு நடைமுறை எடுத்துக்கிட்டாலும் அது உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது. அப்போ நாம் கஷ்டப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கணும். எப்படின்னா, நாம் எந்த செயல் செஞ்சாலும் அது நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு ஏற்படுத்துவதாக இருக்கக்கூடாது. அப்புறம் அடுத்ததாக என்ன பண்ணால், நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அது நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாக இருக்க வேண்டும். அது அப்படின்னு அப்புறம் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் தொடர்ச்சியாக செய்யணும். உடல் ஆரோக்கியத்திற்கு உதவும் என்று நாம் செய்யக்கூடிய நாம் அப்படி நிறைய ஒவ்வொரு நாளும் பல்வேறு செயல்களை செய்யணும். இது மட்டும் செஞ்சால் போதும், உடற்பயிற்சி மட்டும் செஞ்சால் போதும், அதாவது யோகாசனம் மட்டும் செஞ்சால் போதும், உடல் ஆரோக்கியமாயிடும் அப்படின்னு நினச்சிக்க கூடாது. வெறுமனே காய்கறி, பழங்கள், பச்சை காய்கறிகள், பழங்கள் இதை மட்டும் சாப்பிட்டா போதும், நம்ம உடல் ஆரோக்கியமாயிடும், உடற்பயிற்சியெல்லாம் பண்ண தேவையில்ல அப்படின்னு விட்டுறக்கூடாது. வெறும் உடற்பயிற்சி மட்டும் பண்ணால் போதும், அல்லது பழங்கள், காய்கறிகள் எடுத்துக்கலாம், அதோட நம்ம மற்றவங்ககிட்ட எப்படி வேணாலும் பேசிட்டு போகலாம், கெட்ட வார்த்தை போட்டு, நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாயிடும் அப்படி கிடையாது. நம்ம உடற்பயிற்சியும் பண்ணணும், அதாவது யோகாசனமும் பண்ணணும், உடலுக்கு ஆரோக்கியம் தருகிற பச்சை காய்கறிகள், பழங்களையும் சாப்பிட்ணும், கீரைகள் சாப்பிட்ணும், அப்புறம் கிழங்குகள் சாப்பிட்ணும், அதோட மற்றவங்ககிட்ட நல்லாவும் பழகணும். அது மாதிரி இது 3 பண்ணால் போதுமா? நல்லா தூங்கணுங்கிற அவசியம் இல்லையா? அப்போ நல்லா தூங்கவும் செய்யணும். அப்போ எல்லா ஒத்துழைப்பும் இருந்தால் தான் ஒரு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்படின்னா எல்லா ஒத்துழைப்பும் தினந்தோறும் நமக்கு கிடைக்கணும். நாம் அதை தினந்தோறும் பழகணும். நல்ல உறவுமுறைகள், அப்புறம் நல்ல உணவு முறை, இது தினந்தோறும் நமக்கு தேவை. ஊட்டச்சத்து உள்ள நல்ல உணவு தினமும் தேவை. அது மாதிரி நல்ல பழக்கவழக்கம், நல்ல யோகாசனம், அது தினந்தோறும் நம்ம இன்னைக்கு செஞ்சாதான் ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு காரணமாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அப்படின்னா அந்த காரணங்களை நாம் இன்னைக்கு செஞ்சால் இன்னைக்கு நல்லா இருப்போம், நாளைக்கு செஞ்சால் நாளைக்கு நல்லா இருப்போம். சிலர் செய்வாங்க, ஆமாம் நம்ம இன்னைக்கு உடற்பயிற்சி, உதாரணத்துக்கு ஒரு உடற்பயிற்சி ஒருத்தர் நான் இன்னைக்கு செய்வேன், ஆனால் எல்லா நாளும் செய்வேன்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டு சிலர் எந்த ஒரு பழக்கத்தையும் கடைபிடிப்பதற்கு தயங்குவாங்க. ஆமாம் 2 நாள் செய்வேன், அப்புறம் பண்ணாமல் விட்டுருவேன். 2 நாள் செஞ்சாலும் அந்த 2 நாள் நமக்கு நன்மை கிடைக்குதே அப்படின்னு நினைக்கணும். இன்னைக்கு நாம் செய்கிறோம்ல, அப்போ இன்னைக்கு எனக்கு நன்மை கிடைக்குதுல்ல, நாளைய பற்றி விட்டுருவோம், நாளைக்கு செஞ்சால் நாளைக்கு நன்மை. அப்போ இன்னைய வாழ்க்கை என் கையில் இருக்குது. அப்படிங்கும்போது இன்னைக்கு நான் செய்கிறேன்னா இன்னைக்கு கண்டிப்பாக வாழ்க்கை நல்லாயிருக்கும். இன்னைக்கு உடற்பயிற்சி செய்கிறேன், அதாவது இன்னைக்கு ஒரு நல்ல உணவுகளை சாப்பிட்றேன், நாளைக்கு செய்கிறனோ செய்யலையோ அதுக்கு ஆனால் நாளைக்கும் செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் நமக்கு இருந்தாலும் அது ஒரு பொறுப்பு. அது ஒரு நாம் நாளைக்கும் நான் செய்வேன் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. நம்ம மனசு அப்படிப்பட்டது கிடையாது. அப்படி நீ உறுதியாக சொல்லி அதன்படியே நடக்கிற ஒரு 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 தன்மை கொண்டதாக மனம் என்பது இல்லை. அதனால் மனசுங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, அதனால் மனசுங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, அதோட ஒத்துழைப்பு நமக்கு தேவை. நாம் நான் ஜெயிப்பேன், கண்டிப்பாக ஜெயிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம பேசக்கூடாது. மற்றவங்ககிட்ட ரொம்ப பணிவாக நடந்துக்கணும். ஏன்னா அப்போ தான் வெற்றிங்கிறது வெற்றி நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்கிறதுக்கு நம்முடைய மனசோட ஒத்துழைப்பு தேவை. அதனால் அந்த ஒத்துழைப்பை எப்படியெல்லாம் பெறணும், அதுக்கு தான் தன்னடக்கம்லாம் தேவை. தன்னடக்கத்தோடு நடந்துக்கணும். அப்போ இந்த தன்னடக்கம்லாம் கூட உடல் ஆரோக்கியத்துக்கு காரணமாக இருக்குது. ரொம்ப நம்ம பழகுற முறை, பணிவு, ஒழுக்கம், கட்டுப்பாடு, நேர்மை, இப்படி நிறைய விஷயங்கள் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு காரணமாக இருக்குது. அப்புறம் இந்த நிறைய விஷயங்கள் காரணமாக இருக்குதுல்ல, அது இப்போ இந்த நிறைய விஷயங்கள் அதாவது உடற்பயிற்சி, உணவு முறை, உறவு முறை, தூக்கம்,
அப்புறம் விளையாட்டு, அப்புறம் நம்ம வசிக்கின்ற இருப்பிடம், அது ஆரோக்கியமா இருக்கணும். இது எல்லாமே நம்ம இப்படி நெறைய விஷயங்கள் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நாம செய்ற தொழில், இப்படி நெறைய விஷயங்கள் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு காரணமா இருக்கிறது. அப்படிங்கும்போது, அப்ப இந்த நெறைய விஷயங்கள நம்ம தொடர்ந்து செய்யணும். அப்பதான் அது நமது உடல் நலத்திற்கு காரணமாக இருக்கும். இன்னைக்கு நான் செஞ்சுட்டு நாளைக்கு விட்டுட்டேன்னா, நாளைக்கு கிடைக்காது. அப்ப நாளைக்கு சாப்பிட்டா நாளைக்கு வயிறு நெறையும். இன்னைக்கு சாப்பிட்டா இன்னைக்கு வயிறு நெறையும். இப்போ வயிறு நெறையும்னா இன்னைக்கு சாப்பிட்டா 10 நாளைக்கு எனக்கு பசி எடுக்காதா? அந்த மாரி ஏதாவது ஒண்ணு. அப்படி எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நாம திருப்தியா வாழணும்னா, இன்றைய வாழ்க்கை திருப்தியா அமையணும்னா, இன்னைக்கு நாம சிறப்பா வாழணும். இன்றைக்கு என் வயிறு நெறையணும்னா, இந்த வேளை நான் சாப்பிடணும். அதுவே கொஞ்ச நேரத்துல செரிமானமாகி அடுத்து பசிக்க ஆரம்பிச்சிரும். அது மாரி தான் வந்து நம்ம வந்து ஒரு நாள் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நெறைய காரணங்கள் தேவைப்படுகிறது. வெறும் ஒரு விஷயத்த செஞ்சுட்டாலே உடல் ஆரோக்கியமா இருந்துவிட நான் விளையாடிட்டாலே எனக்கு உடல் ஆரோக்கியமா இருந்துராது. நான் வந்து வெறும் நல்ல உணவுகள சாப்பிட்டு விட்டு, நான் வேறு எதையும் செய்யாமல் இருந்தாலே நமது உடல் ஆரோக்கியமாக இருக்காது. நெறைய விஷயங்கள நம்ம செய்யணும். விளையாடணும், உடற்பயிற்சி, யோகாசனம் செய்யணும், நல்ல உணவுகள சாப்பிடணும், நல்ல உறவுமுறை தேவை, நல்ல இருப்பிடம் தேவை, நல்ல தொழில் தேவை. இப்படி நெறைய விஷயங்கள் நமது உடல் ஆரோக்கியத்துக்கு காரணமா இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ச்சியா செய்யணும். அதுதான் முக்கியம். இதுல தொடர்ச்சி தான் ரொம்ப முக்கியம். எதையும் தொடர்ச்சியா செய்யலன்னா, அ அப்ப நமக்கு வந்து நல்லது நடக்காது. என்னைக்கெல்லாம் நம்ம விட்டுட்டோமோ, நல்ல விஷயங்கள என்னைக்கெல்லாம் செய்ய விட்டுட்டோமோ, அன்னைக்கு நமக்கு நமது உடல் நலம் பாதிக்கப்படும். உடற்பயிற்சி வந்து நான் 100 நாள் செஞ்சேன்ப்பா. 2 நாள் தான் விட்டுட்டேன். அதாவது யோகாசனம்னு வச்சுக்கங்க. யோகாசனம் 100 நாள் நான் யோகாசனம் செஞ்சேன். 100 நாள் நல்லா இருந்தேன். ஆனா 2 நாள் தான் விட்டுட்டேன். என் உடல் நலம் பாதிக்கப்பட்டது. அப்படின்னு 2 நாள் நீ இன்னைக்கு செஞ்சாதான் நீ 100 நாள் செய் அல்லது 10 வருஷம் செய் தொடர்ச்சியா. அப்புறம் 10 வருஷம் கழிச்சு ஒரு 2, 3 நாள் விட்டுட்டேன்னா, அப்புறம் அதனால உடல் நலன் அந்த கிடைக்காது. ஒரு யோகாசனம் செய்வதால் உடலுக்கு கிடைக்கிற ஆரோக்கியம் வந்து என்னைக்கு நம்ம யோகாசனம் செய்யலையோ அன்னைக்கு அது கிடைக்காது. அதனால நீ எத்தனை வருஷம் பண்றதுங்கிறது முக்கியம் இல்லை. கடைசி வரைக்கும் பண்ணணும். கடைசி வரைக்கும் ஓடணும். கடைசி வரைக்கும் நடக்கணும். அதாவது ஒருத்தர் மாரத்தான் ஓட்டப்பந்தயம் ஓடிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து 20 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 30 கிலோமீட்டர் அதோட எல்லை. 30 கிலோமீட்டர் ஓடி ஜெயிக்கணும். அவர் வந்து 29 கிலோமீட்டர் ஓடிட்டாரு. கடைசியில் உட்காந்துட்டார். அப்போ அவரால் உட்காந்துட்டாருன்னா அவரால் பரிசு கிடைக்காது. அது மாதிரி தான் நான் 29 கிலோமீட்டர் ஓடி வந்தேன். கடைசியில் தானே கொஞ்ச நேரம் உட்காந்தேன். அதுக்குள்ளே இன்னொருத்தர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இது. அதனால நம்ம கடைசி வரைக்கும் பண்ணணும். வாழ்நாள் முழுதும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமது உடல் நலன் ஆரோக்கியமாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிற அத்தனை விஷயங்களையும் செய்யணும். எனக்கு வயசாயிடுச்சு, அதனால நான் வந்து உடற்பயிற்சி செய்ய மாட்டேன். எனக்கு வயசாயிடுச்சு, அதனால நான் விளையாட மாட்டேன். எனக்கு வயசாயிடுச்சு, அதனால வேலைக்கு போக மாட்டேன். ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வயசாயிடுச்சு, அதனால நான் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டேன். எனக்கு வயசாயிடுச்சு, அதனால நான் சும்மா அப்படியே ஓய்வு வச்சுட்டு சும்மா அப்படியே கதை பேசிட்டு அப்படியே படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு இனிமேல் காலத்தை ஓட்ட வேண்டியது தான் என் வேலை அப்படின்னு நினச்சா என்ன ஆகும் அப்படின்னா, உடல் நலம் சீக்கிரமாக போய் சேர்ந்துருவாங்க. உடல் நலம் பாதிக்கப்பட்டுரும். அதனால் எல்லா வயசானாலும் நமக்கு அந்த உடல் ஆரோக்கியங்கிறது தேவைப்படுது. நம்முடைய உடல் ஒழுங்காக வேலை செய்யணும். செரிமான மண்டலம் ஒழுங்காக வேலை செய்யணும். இதயம் ஒழுங்காக வேலை செய்யணும். எல்லாமே ஒழுங்காக வேலை செய்யணும். சுறுசுறுப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து மதிக்கவும் செய்வாங்க. மற்றவங்க மதிக்கவும் செய்வாங்க. மரியாதை நமக்கு தேவைப்படுது. அப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நமக்கு மரியாதையும் தேவைப்படுது. மரியாதை பிறரிடமிருந்து கிடைக்கின்ற மரியாதை, நம்மிடமிருந்து நமக்கே கிடைக்கின்ற சுயமரியாதை, இது எல்லாமே தேவைப்படுது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு. உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு யாரையும் நான் மதிக்க தேவையில்ல, நானும் யாரையும் மதிக்க தேவையில்ல. நான் யோகாசனம் பண்ணுறேன், நான் நல்ல உணவுகளை சாப்பிட்றேன், எனக்கு இதுவே என் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கும் அப்படின்னு நினச்சிக்க கூடாது. உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா புகழோடு வாழணும். அதுவும் தேவைப்படுது. புகழ்னா என்னென்னா 4 பேர் பாராட்டுற மாதிரி வாழணும். குறைகள் சொன்னாலும் அது வந்து விமர்சன அடிப்படையில் அது குறைகள் எல்லார்ட்டையும் இருக்கும். அதே மாதிரி நிறைகளும் இருக்கணும். வெறும் குறைகள் மட்டுமே இருக்கக்கூடாது. வெறும் நிறைகளை மட்டும்தான் என்னை பற்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியும் வாழக்கூடாது. ஆக எல்லாத்தையும் ஒரு புகழ் இருக்கணும். நமக்கு ஒரு புகழோடு வாழணும். அந்த புகழை காப்பாற்றணும். நமக்கு ஒரு புகழ் ஏற்படுதுன்னா
அந்த புகழை வாழ்நாள் முழுதும் காப்பாற்றணும். இன்னைக்கு எல்லாரும் பாராட்டினாங்க. அப்புறம் அந்த எதுக்காக பாராட்டினாங்களோ அந்த செயலை நான் இன்னைக்கே விட்டுட்டேன். அப்புறம் ஒரு வாரத்தில் விட்டுட்டேன். எனக்கு புகழ்ச்சினால பிடிக்காது. அந்த மாதிரி புகழ்ச்சியை அலட்சியம் பண்ணக்கூடாது. ஒரு புகழ்ச்சி நமக்கு கிடைக்குதுன்னா அந்த புகழ்ச்சியை வந்து பாதுகாக்கணும், தொடர்ச்சியாக பாதுகாக்கணும், தக்க வச்சுக்கணும். அதெல்லாம் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். புகழ்ச்சி வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒருத்தர் புகழ்ச்சியாக வாழ்ந்தாருன்னா அவருக்கு வந்து அதிகாலையில் எழுந்திருவார். எதுக்காக நிறைய மக்கள் வந்து அதிகாலையில் வந்து தூங்குறாங்க, ரொம்ப நேரம் தூங்குறாங்கன்னா புகழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை பெரும்பாலான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்கேயுமே அவங்களுக்கு புகழ்ச்சியே கிடைக்கிறதில்ல. யாரெல்லாம் புகழ்ச்சியால் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அதிகாலையில் எழுந்திருவாங்க. நல்லா பாருங்கள், பெரிய பெரிய விஐபிகள் அவங்களாம் அவங்களுக்கு அவங்கள பற்றி தான் இப்போ வந்து எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. விஐபிகள், அரசியல்வாதிகள், பரபரப்பான அரசியல்வாதிகள், இந்த சினிமா நடிகர்கள், இவங்கள பற்றி தான் வந்து எல்லாம் நம்ம வந்து மொபைல் ஃபோனில் பார்த்து, ஆனால் நம்மளை பற்றி யாருக்குமே தெரியாது. அப்போது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய புகழ்ச்சி பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு காலையில் 5 மணிக்கு மேலாம் அவங்க எப்படி தூங்குவாங்க? அவங்க வந்து தூக்கம் வந்தால் தான் தூங்குவாங்க. மற்ற நேரம் வேறு வழி இல்லாமல் தூக்கம் வந்தால் தான் தூங்குவாங்க. ஏன்னா அவ்வளோ புகழ்ச்சி அவங்களுக்கு. அதனால் வந்து அவங்க வந்து காலைல 5 மணிக்கு ஈஸியாக எழுந்திரிச்சிருவாங்க. அவங்க வந்து அவங்க வேலையை சுறுசுறுப்பாக செய்வாங்க. அந்த புகழ்ச்சி அப்போது இதெல்லாம் வந்து நிறைய மக்களுக்கு வந்து புகழ்ச்சியே இல்லாதனால தான். அப்போ எல்லா மக்களும் அதே மாதிரியான ஒரு புகழ்ச்சி அடைய முடியுமா? எல்லா மக்களும் இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபேஸ்புக்கை திறந்தால் எல்லா மக்களும் இந்த உலகத்தில் உள்ள 800 கோடி பேரையும் நம்ம ஃபேஸ்புக்கில் பார்க்க முடியுமா? அல்லது வந்து செய்தித்தாளில் பார்க்க முடியுமா? புத்தகங்களில் பார்க்க முடியுமா? நம்ம வந்து புகழ்ச்சியை பெறுவதற்கு சமூக ஊடகங்களில், அதாவது ஃபேஸ்புக்கு, புத்தகம், இது நியூஸ் பேப்பர், டிவி, இதிலெல்லாம் நாம் வந்தால் தான் நமக்கு புகழ்னு நாம் அதை நம்பக்கூடாது. எளிமையான வாழ்க்கையில் நாம் எப்படி புகழ் பெறுவது? நாம் சந்திக்கின்றவர்களிடம் நான் எப்படி நடந்து கொண்டு புகழை பெறுவது? அப்படிங்கிறதுல நாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்மளால் வந்து ஒரு பெரிய விஐபிகளை போலவோ, பெரிய நடிகர்களைப் போலவோ, பெரிய அரசியல்வாதிகளைப் போலவோ தொலைக்காட்சி செய்திகளில் இடம்பெற முடியாது. எல்லாராலையும் அது முடியாது. அப்போ எல்லாருக்குமான ஒரு தீர்வு என்னென்னா, எல்லாருக்குமான தீர்வு அது கிடையாது. நீ செய்தித்தாளில் உன் பேர் வரணும் அப்படின்னு யாரையும் நம்ம மோட்டிவேட் பண்ணக்கூடாது. அது எல்லாருக்குமான தீர்வு கிடையாது. செய்தித்தாளில் வரணும், அல்லது வந்து நீ வந்து ஒரு டிவி நியூஸில் வரணும், புத்தகங்களில் இடம்பெற வேண்டும், உனது வாழ்க்கை புத்தகங்களில் இடம்பெற வேண்டும், உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அது மாதிரி நம்ம யாரையும் வந்து ஊக்குவிக்கக்கூடாது, மோட்டிவேட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது எல்லாருக்குமான தீர்வு கிடையாது. ஏன்னா உலகத்தில் 800 கோடி பேர் இருக்காங்க, 800 கோடி பேருக்கு மேலேயும் இருக்காங்க. 800 கோடிக்கு மேலான மக்களை வந்து எல்லோருமே வந்து டிவி நியூஸில் வர முடியுமா? எல்லோரையும் வந்து ஃபேஸ்புக்கில் நம்ம பார்க்க முடியுமா? ஃபேஸ்புக்லேயே, புத்தகங்கள்லேயே எல்லோருமே வந்து எல்லோருடைய புகழும் புத்தகங்களில் வர முடியுமா? முடியாது. அப்படின்னா அது எல்லோருக்குமான தீர்வு கிடையாது. இப்போ புத்தகங்கள் இதிலெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் வர முடியும். ஒரு கொஞ்சம் பேர் தான் வர முடியும். ஒரு 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா 8 கோடி மக்களால் தெரியப்படக்கூடிய பெரிய விஐபிகள் எத்தனை பேராக இருப்பாங்கன்னா, சொல்லப்போனால் ஒரு 1000 பேர் இருப்பாங்க. அவ்வளோதான் இருப்பாங்க. 1000 பேர், 2000 பேர் தான் இருப்பாங்க. நம்ம அந்த மாதிரியான ஒரு மிகையான புகழ்ச்சிக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. அப்படி மிகையான புகழ்ச்சிக்கு, அளவுக்கு அதிகமான புகழ்ச்சிக்கு ஆசைப்படுறதுனால தான் பலருக்கு புகழ்ச்சியே கிடைக்காம போயிடுது. புகழ்ச்சி வந்து வாழ்க்கைக்கு தேவை. அப்போ அந்த புகழ்ச்சியை நம்ம வந்து எல்லோருமே பெற வேண்டும். அதுதான் வந்து பொது உடைமை. அந்த புகழ்ச்சி வந்து எல்லோருக்குமே தேவை. அப்படின்னா அந்த புகழ்ச்சிக்கு பேர் தான் பொது உடைமை புகழ்ச்சி, பொது உடைமையாக்கப்பட்ட புகழ்ச்சி. பொது உடைமைன்னு என்ன? எல்லாத்துக்கும் சரிசமமாக கொடுப்பது தான். புகழ்ச்சியை சரிசமமாக கொடுக்க வேண்டும். ஒருத்தருக்கு ரொம்ப அதிகமாகவும், ஒருத்தரை பார்த்தா அந்த நடிகரை பார்த்தா இவர் தான் உலகத்தில் தலை சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் அவரை பற்றி தான் நம்ம இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு கிடக்குறோம். ஃபேஸ்புக்கை திறந்தாலே அவர் தான் வந்துடுவார். அது எந்த நடிகராக வேணாலும் இருக்கலாம். அப்படி ஒரு 2-3 நடிகர் இருப்பாங்க. அல்லது அரசியல்வாதி பார்த்தா இவங்களுக்குள்ள போட்டி என்னென்னா, தினந்தோறும் ஃபேஸ்புக்கை ஆக்கிரமிக்கிறதும், அவர்களை பற்றிய செய்திகளை ஆக்கிரமிப்பதும், இப்படி 2-3 பேர் தான் போட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. 8 கோடி பேரும் இவங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு துறையிலையும் யாரோ
இப்படி வந்து ட்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ட்ரெண்டில் எப்போவுமே இவர் ட்ரெண்டில் இருப்பார். அப்படின்னா என்னென்னா எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்பதில் இவர் வந்து முதன்மையான ஒரு இடத்தை வகித்து கொண்டு இருப்பார். அப்போ எல்லோருடைய கவனத்தையும், எல்லோருடையன்னா என்ன, 8 கோடி பேர் அல்லது 800 கோடி பேராக இருக்கலாம். எல்லோருடைய கவனத்தையும் எல்லாருமே ஈர்க்க முடியுமா? 800 கோடி பேரும் ஈர்க்க முடியுமா? ஈர்க்க முடியாது தானே. அது 1-2 பேர்தால் தான் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்க முடியும். அல்லது எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கின்றவர்களாக ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க தினமும். அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கை பார்த்தா அடிக்கடி யாரை பார்க்குறோம் அப்படின்னா இவங்க தான் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கின்றவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இவங்களுக்கு தான் புகழ்ச்சி தேவையா? மற்றவங்களுக்கெல்லாம் தேவை இல்லையா? எல்லாத்துக்கும் தேவை தானே. எல்லோருக்குமே அந்த புகழ்ச்சி தேவை தானே. அப்படி இருக்கும்போது அந்த புகழ்ச்சி எல்லோருக்கும் எப்படி கிடைக்கும்? அப்போ எல்லோருக்குமே ஃபேஸ்புக்கில் இடம் வரணுமா? ஃபேஸ்புக்கில் எல்லோரும் மூஞ்சியும் தெரியறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நம்ம ஃபேஸ்புக்கை திறந்தால் இந்த உலகத்தில் உள்ள 800 கோடி பேரையும் நாம் தெரிஞ்சுக்க முடியும். 800 கோடி பேருக்கும் அந்த புகழ் சரிசமமாக பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். அப்படி அதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? இல்லை, அது முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப கடினமான, அதாவது ஃபேஸ்புக் இந்த மாதிரியான இதில் நம்ம தினந்தோறும் நம்மளை விளம்பரப்படுத்திக்கிறது, நம்முடைய புகழ்ச்சியை பெரிதுபடுத்துவது, இதெல்லாம் வந்து ரொம்ப கடினமான வழிமுறை. அப்போ எல்லோருக்கும் ஒரு புகழ்ச்சி தேவை. அது உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. புகழ்ச்சி என்பது உடல் ஆரோக்கியத்திற்கு காரணமாக இருக்கிறது. அது உணவு தேவை மாதிரி தான். எல்லாத்துக்கும் உணவு தேவைப்படுற மாதிரி தான் எல்லாத்துக்கும் புகழ்ச்சியும் தேவைப்படுது. புகழ்ச்சியும் எல்லாத்துக்குமே தேவைப்படுது. எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுற மாதிரி எல்லாத்துக்கும் புகழ்ச்சியும் தேவைப்படுது. அப்போ தான் அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க புகழ்ச்சி இருந்தால் ஒரு காலையில் எழுந்திரிச்சிருவாங்க, ஊக்கமாக இருக்கும். அப்போது எல்லாத்துக்கும் தேவையான புகழ்ச்சி எதுவாக இருக்கும் அப்படின்னா எளிமையான புகழ்ச்சி தான் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும். இது ரொம்ப ஆடம்பரமான புகழ்ச்சி எதுனா இந்த ஃபேஸ்புக்கில் வர்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஆடம்பரமான புகழ்ச்சி. இந்த புகழ்ச்சினால் வந்து எல்லோருக்கும் கொடுக்க முடியாது. இந்த புகழ்ச்சி எல்லோருக்குமே கொடுக்க முடியாது. ஹலோ, என்ன நாயை உள்ள விட போறீங்களா? அது என்ன ஓடிடுச்சா? இல்லை, அது சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. 2 மணி நேரம் தான் ஆச்சு. இப்போ அங்கே விட்டுறத கடிச்சிரும். சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காது. அது பூட்டு. ஹலோ, பூட்டேன். எதை வந்துச்சுண்ணா? அப்போ எல்லாத்துக்குமான தேவையான புகழ்ச்சிங்கிறது எல்லாருக்குமே புகழ்ச்சி தேவைப்படுறதுனால அந்த புகழ்ச்சி எப்படி இருக்கணும்னா எளிமையாக இருந்தால் தான் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும். அப்போ எளிமையான புகழ்ச்சி தேவை. அந்த எளிமையான புகழ்ச்சி நம்ம எப்படி பெறுறது அப்படின்னா நம்ம வந்து இப்போ எளிமையான புகழ்ச்சி எப்படி பெறுறது, இப்போ நான் என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த காமெடி தானே. நம்ம வீட்டில் இருந்து அதை ஆரம்பிக்கணும். எளிமையான புகழ்ச்சி. இப்போ வந்து பெரிய விஐபிகள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா வீட்டுக்கு வந்தாங்கன்னா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. வருவாங்க, அவங்க வீட்டுக்கு வர்றதே ரொம்ப ரேராக தான் இருக்கும். வீட்டுக்கு வருவாங்க, அப்புறம் சாப்பிடுவாங்க, படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு, திரும்ப பழையபடி அவங்க வந்து வெளியில் வந்து அப்புறம் எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி ஆயிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கை முறை இப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரு சாதாரண மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களும் அதே மாதிரி இருந்துடக்கூடாது. ஏன்னா விஐபிகளுக்காவது வெளியில் புகழ்ச்சி கிடைக்குது. சாதாரண மக்களுக்கு வெளியில் புகழ்ச்சியெல்லாம் பெருசாக கிடைக்காது. அப்போது சாதாரண மக்கள் எப்படி அதை வந்து தினந்தோறும் தங்களுக்கு தேவையான புகழை எப்படி பெற வேண்டும் அப்படின்னா
தங்களுடைய குடும்பத்தினரிடமிருந்து புகழை பெற வேண்டும். எல்லாம் பெரிய விஐபிகள்லாம் குடும்பத்தினர்கிட்ட இருந்து புகழை பெற மாட்டாங்க, அதை விரும்ப மாட்டாங்க. வெளியில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க, ஊரில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க, ஊரில் உள்ளவங்க நம்மளை புகழ்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வீட்டில் உள்ளவங்கள பற்றி வீட்டில் வந்து நம்மளை புகழ்கிறாங்களா அதை பெருசாக எதிர்பார்க்கறதுலாம் கிடையாது. அப்போ நம்ம வந்து ஒரு எளிமையான மனிதர்களாக இருந்து வீட்டில் எப்படி நம்ம புகழை பெறுவது அப்படின்னா, நம்முடைய கடமையை செய்யணும் ஃபஸ்ட்டு. நம்ம மற்றவங்க நம்மளை வீட்டில் வந்து நம்மளை புகழனாலும் பரவாயில்ல, இகழக்கூடாது, யாரையும் இகழ்ந்துடக்கூடாது. எப்படின்னா வீட்டுக்கு வந்தால் பெரும்பாலானவர்கள் அவங்க வேலை செய்கிறதில்ல, குறிப்பாக ஆண்கள் அவங்கவுங்க வேலை செய்கிறது கிடையாது. அப்போ பெண்களோட இகழ்ச்சியை அவங்க சம்பாதிக்கிறாங்க. புகழ்ச்சியை சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக இகழ்ச்சியை சம்பாதிக்கிறாங்க. அது காரணம் என்னென்னா, வீட்டில் உள்ளவங்களாம் நம்ம வந்து பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. புகழ்ச்சின்னா அது ஊர்லேருந்து கிடைக்குது, வெளியிலேருந்து கிடைக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வீட்டில் உள்ளவங்கள புறக்கணிச்சிடுறோம். வீட்டில் எந்த உதவியும் செய்கிறது, வீட்டில் உள்ளவங்களுக்காக எந்த உதவியும் செய்கிறது கிடையாது. வீட்டில் உள்ளவங்க நலன்களில் அக்கறை செலுத்துறது கிடையாது. அப்புறம் நம்ம வீட்டில் எப்படி ஒரு வீட்டை நாமளே நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், நம்முடைய அறையை சுத்தமாக வச்சுக்கணும். அப்புறம் நம்ம பழகுறவரிடம் கனிவாக பழக வேண்டும், நல்ல பண்புடன் பழக வேண்டும், ஒழுக்கமாக பழக வேண்டும், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும், பிறருக்கு உதவி செய்து இப்படி எளிமையான வாழ்க்கையில் நாம் வந்து புகழ்ச்சியை பெற முடியும். அப்புறம் எளிமையான வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற நபர்களிடம் பொது நல உணர்வுடன் பழக வேண்டும். அவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம வந்து நம்முடைய அறிவுரையை கூற வேண்டும். அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று நம்மிடம் கூறும் பொழுது, அப்படியா, இப்படி ஒரு பிரச்சனையில் அவர் மாட்டிக்கொண்டிருக்கிறாரா, அவர் அழிந்து போகட்டும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச எந்த அறிவுரையும் அவர் கொடுக்காம நம்ம போகக்கூடாது. ஏன்னா நம்மளால் இப்போ அதன் மூலம் நமக்கு என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பொதுநலன் சார்ந்த ஒரு அறிவுரையை நமக்கு அவர் கொடுக்கும்போது அதன் மூலம் நமக்கு ஒரு புகழ் கிடைக்கும். பரவாயில்ல, நல்ல ஐடியா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எளிமையான அந்த வாழ்க்கையில் பிறருக்கு உதவணும், அதன் மூலம் ஒரு புகழ் கிடைக்கும். நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் சரி, அல்லது வீட்லேயும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்க, சுற்றி உள்ளவங்க, உறவினர்கள், அது மாதிரி உறவினர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவையா, உடல்நலம் சரியில்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ உதவிகள் தேவையாக இருக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு உதவி, இந்த மாதிரி எளிமையான மனிதர்கள் தங்களுக்கு தேவையான புகழ்ச்சியை ஒரு பகட்டு இல்லாமல், விளம்பரம் இல்லாமல் பெற முடியும். புகழ்ச்சின்னா இப்படி தான் இருக்கணும், ஃபேஸ்புக்கில் வந்தால் தான் புகழ்ச்சி, யூடியூப்பில் வந்தால் தான் புகழ்ச்சி, புத்தகங்களில் இடம்பெற்றால் தான் புகழ்ச்சி, தினசரி தொலைக்காட்சி செய்திகளில் இடம்பெற்றால் தான் புகழ்ச்சி அப்படின்னு நினைக்காம, இது ஆடம்பரமான புகழ்ச்சி. இந்த புகழ்ச்சி எல்லோருக்கும் பொதுவானது அல்ல. எந்த புகழ்ச்சி அப்படின்னா, எளிமையான மனிதர்களுக்கான பொது உடைமை அடிப்படையாக கொண்ட ஒரு புகழ்ச்சி. பொது உடைமை அப்படின்னா புகழ்ச்சியை பொது உடைமையாக்குவது, பொதுவானதாக்குவது, அனைவருக்கும் சரிசமமாக பகிர்ந்து கொடுப்பது. அது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்குது. குடும்பத்தில் வந்து நம்முடைய வேலைகளை நாமளே செய்யணும். அப்படி நம்முடைய வேலைகளை நாமளே செய்யணும். அப்புறம் வந்து இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே உதவி செய்யணும். வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள சோம்பேறி வைக்கிறக்கூடாது. வீட்டில் நான் வந்து உடனே ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நான் என் மனைவிக்கு ரொம்ப உதவி செய்வேங்க. என்ன உதவி செய்கிறீங்க? அவளை நான் வேலைக்கே போக விட மாட்டேன், வீட்டிலே உட்கார வச்சுருப்பேன், நான் ராணி மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாதம் சம்பாதிச்சு அந்த அம்மாவுக்கு கொடுப்பேன், என் ஒய்ஃபுக்கு கொடுப்பேன். இது ஒரு மிகப்பெரிய உதவி தானே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது மிகப்பெரிய உதவி கிடையாது. இது வந்து ஒருத்தருக்கு செய்கிற தீங்கு, ஒருத்தரை அழிக்கிறதுக்கான ஒரு செய்கிறது. அவங்கவுங்களுக்கு தேவையான பணத்தை அவங்கவுங்களே சம்பாதிக்கணும். அதுதான் வந்து உண்மையான உதவி. அதை விட்டுட்டு வந்து இது மற்றவங்கள சோம்பேறி ஆக்கிற வேலை, மற்றவங்கள அழிக்கிறதுக்கான ஒரு நூதனமான ஒரு வேலை. அதனால் அதெல்லாம் ஒரு உதவியாக எடுத்துக்க முடியாது. அதனால் ரொம்ப அறிவுபூர்வமாக இன்னும் வேலைகளை அவங்க வீட்டில் வந்து அவங்கவுங்க வேலைகளை அவங்கவுங்களே செய்யணும். அப்போ தான் ஒரு சுய ஒழுக்கம் வரும். சுய ஒழுக்கம்னா என்னென்னா, நம்மை நாம் ஒழுங்காக வைத்துக்கொள்வது. நம்மை ஒழுங்காக வைத்துக்கொள்வதற்கு பிறர் உதவியை நாடாமல் நாம் வந்து நம்மை சார்ந்திருப்பது. இதுதான் சுயசார்பு, சுய ஒழுக்கம். ஸோ இதன் மூலம்தான் சுயமரியாதை நமக்கு கிடைக்கும். நம்மக்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற மரியாதைக்கு பேர் தான் சுயமரியாதை. சுயமரியாதைங்கிற
பொது மரியாதைங்கிறது சுயமரியாதை. அதற்கு எதிர்ப்பதான் என்னன்னா பிறர் மரியாதை, பிற மரியாதை. பிறரிடமிருந்து கிடைக்கக்கூடிய மரியாதைக்கு பேர் பிறர் மரியாதை. நம்மிடமிருந்தே நமக்கே கிடைக்கக்கூடிய மரியாதைக்கு பேர் சுயமரியாதை. அப்படி அப்படியே நமக்கு சுயமரியாதை கிடைக்கணும்னாக்கா அதான் சுயமரியாதை தான் சுய புகழ்ச்சி. சுய புகழ்ச்சின்னா நம்மளே நாம் புகழ்ந்துக்கிறது கிடையாது, நம்மிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய புகழ், அதுதான் சுய புகழ். அது மாதிரி இந்த மாதிரியான புகழ்ச்சியெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்முடைய வீட்டில் நாம் எப்படி நடந்துக்கிறோம், குடும்பத்திலேருந்து ஒழுக்கமாக இருந்தாலே நமக்கு புகழ் கிடைக்கும். அப்போ நம்ம அப்போ சுய புகழ்ச்சி இதெல்லாம் சுயமரியாதை, சுய புகழ், அப்புறம் இதெல்லாம் தினந்தோறும் தேவைப்படுகிறது. இதெல்லாம் கிடைப்பதற்கு இதெல்லாம் அப்பதான் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். அப்படின்னா இதெல்லாம் நம்ம தினசரி தொடர்ச்சியாக செய்து கொண்டே வர வேண்டும். நம்மிடமிருந்து நமக்கு சுயமரியாதை தருகிற செயல்களை நம்ம தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் அப்பதான் இன்னைக்கு செஞ்சாதான் இன்னைக்கு கிடைக்கும். சுயமரியாதைங்கிறது இன்னைக்கு செஞ்சா இன்னைக்கு கிடைக்கும், நாளைக்கு செஞ்சா நாளைக்கு கிடைக்கும். அப்ப அதுக்கு பேர் தான் சுயமரியாதைங்கிறது. அது மாதிரி எதுவும் தொடர்ச்சியாக செய்யணும். தொடர்ச்சியாக செய்வதில் தான் வெற்றி இருக்கு. இதை தவிர இன்று மிகப்பெரிய செயல்களை செய்துவிட்டு நாளை நான் சும்மா இருந்து விட்டால் அதற்கு பெயர் வெற்றி கிடையாது. எந்த செயல்களை செய்தாலும் அதை நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அதற்கு பேர் தான் அப்பதான் அது நமக்கு தொடர்ச்சியாக அந்த நன்மை நமக்கு கிடைக்கும்.